ஓம் சக்தி சிறப்பு பார்வை சர்வ வியாபக தன்மை. இத்தலைப்பின் கீழ் ஒரு தொண்டர் ஒருவரின் அனுபவம் ஒன்றை காண்போம். அத்தொண்டர் மது அருந்தும் பழக்கத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு சோர்வுற்று இருந்தார். அவருடைய மனைவி அன்னையின் பால் ஆழ்ந்த பக்தி உடையவராக ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களை சரணடைந்தார். அன்னை பொறு என்று அறிவாக்களித்திருந்தாள். இச்சூழ்நிலையில் அத்தொண்டரும் அவருடைய மைத்துனரும் கோவைக்கு அருகாமையில் உள்ள புஞ்சை புளியம்பட்டியில் அமைந்துள்ள தபோவனம் ஒன்றிற்கு சென்றனர். அங்கே மகான் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிகள் தன்னை நாடி வருபவர்களுக்கு ஆசி அளித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் முறை வந்தது. மைத்துனர் சுவாமிகளிடம், நம் தொண்டரை இவர் மது அருந்தும் பழக்கத்தை மறந்துவிட செய்யுங்கள் சுவாமி என்றார். சுவாமிகள் நம் தொண்டரை தனக்கு நேராக சற்றே தள்ளி நிற்க செய்தார். தன் இரு கைகளையும் தூக்கி ஆசி அளித்தவாறு மின்காந்த அலைகளை 5 நிமிடங்கள் அவர் மேல் தொண்டர் மேல் செலுத்தினார். பின் அவர் மைத்துனரிடம், அவரிடம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேளுங்கள் என்றார். நம் தொண்டர், ஏதோ ஒன்று என்னை விட்டு விலகியது போல இருக்கிறது, குளிர்ச்சியான அலைகளை நான் உள்வாங்கினேன் என்றார். மைத்துனர் சாமிகளிடம், இவர் ஆதிபராசக்தியின் வடிவமாக அருள் திரு அடிகளாரை வணங்கி வருகிறார், சரிதானா அது என்றார். சாமிகள் நம் தொண்டரை பார்க்க, நம் தொண்டர், ஆம், அருள் திரு அம்மா அவர்களை நான் தியானம் செய்திடும் பொழுது என் அகத்தறையில் தோன்றி நடப்பதை காண்கிறேன். நான் அம்மா அவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுதலை உணர்கிறேன், இவ்வாறு கூறினார். உடன் சாமிகள், மிக நல்லது, நீங்கள் தொடர்ந்து அவரை வணங்கி வாருங்கள். இனி மது அருந்தும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள், அது தீய சக்திகளுக்கு ஆன்மாவில் இடம் கொடுத்துவிடும், என் ஆசிகள் என்றார். நம் தொண்டர் மனம் தெளிந்தடைந்தவராக இல்லம் திரும்பினார். அதன் பிற்பாடு அருள் திரு அம்மா அவர்கள் அத்தொண்டரை முற்றிலும் குணப்படுத்தி ஆட்கொண்டது இருவுருவ காட்சி என தலைப்பின் கீழ் பதிவிடப்பட்டுள்ளது. இக்கட்டுரையில் நாம் உணர்வது, தன் தொண்டன் எங்கிருப்பினும் ஆன்மீக குருவான அருள் திரு அம்மா அவர்கள் தியானத்தில் வழிகாட்டியது, காட்சியளித்தது, குறிப்பாக தொண்டனின் எண்ண அலைகளை உள்வாங்கி தான் உடன் இருப்பதை காட்சியாக அருளியது அருள் திரு அம்மா அவர்களின் சர்வ வியாபக தன்மையை உறுதிப்பட காட்டுகிறது. தொடர்ந்து கவனித்து அறிந்து கொள்வோம். நன்றிகள். ஓம் சக்தி.